அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலன் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப வருட பலன் 2026 பராபவ வருடத்துடைய பலாபலனை மிக சிறப்பா மேச முதல் மீன வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உங்க வீட்டு செல்ல பிள்ளை மாதிரி நம்மளுடைய நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நல்ல பலனை ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். தமிழ் வருடம் அப்படிங்கும் பொழுது சித்திரை, அந்த சித்திரை மாதம் எப்படின்னாங்க, மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று பிரவேசிக்கக்கூடிய காலம் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட 14/4/2026 சதய நட்சத்திரத்துல பிரவேசிக்கிறார். அப்படியே ஆரம்பிக்கிறதே சதயத்துல ஆரம்பிக்குதுங்க. அப்ப இந்த சதயம் அப்படிங்கும்போது ராகுவுடைய நட்சத்திரம் கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த ராசி எப்படின்னா சதயத்துல ஆரம்பிக்குது. பார்த்துக்கங்களேன். செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த நாள்ல பிறக்கக்கூடிய அந்த தமிழ் வருட பிறப்பு மிக அற்புதமாக இருக்குமானா, இந்த பராபவன் அப்படின்னா ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம், ஒரு போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துக்கே, நம்மளுடைய நாட்டுக்கு, இந்தியாவுக்கே அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்ப பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா நிறைய விஷயங்கள், ஒரு போர் நடக்கிறது, பூகம்பம், நெருப்பு, காற்றுனால பிரச்சனை, நீர்நிலையினால ஒரு சில நாட்டுல, ஏன்னா மீனத்துல சனி பகவான் இருக்கார், அதனால இப்படி மழை வளம் நல்லா இருக்குங்க. இந்த ஆண்டு மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுல கிரக நிலையில ராகு கேது அடவுக்குள்ளார மற்ற 7 கிரகங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது காலசர்ப தோஷத்தோட பிறக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. இப்ப உத்திரட்டாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் உத்திரட்டாதி சுயசாரம் பெறார். குரு பகவான் புனர்பூஷத்துல பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய, கேது மகத்திலேயே இருக்கார். இப்படி தன்னுடைய ஆதிக்கத்திலேயே ஒவ்வொரு கிரகம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலாபலனை நமக்கு அவங்க இது கோச்சாரம் தாங்க. இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது என்ன பிரச்சனைங்க வருது, இந்த வருஷம் எப்படி இருக்கு, குரு பயிற்சி எப்படி, குரு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பிரவேசிக்கிறார். எப்படின்னா அதிசார குருவாக. இப்போ ஜூன்ல உடனே போகக்கூடிய காலகட்டங்கள் கடகத்திலிருந்து அடுத்தது சிம்மத்துக்கு அதிசாரமா போறாரு. அப்ப குரு சனி பகவான் மெயினா எடுத்து, ராகு கேது கும்பத்துலதான் இருக்கார். கேது எங்க இருக்காருங்க? மகத்துல, அதாவது சிம்மத்துல இருக்கார். இது டிசம்பர் 5ஆம் தேதி தான் மாறுது. ராகு கேது இந்த வருஷம் கடைசியில மாறக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் வச்சு மேசராசி முதல் நம்ம ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறோம். சிம்ம ராசி நேயர்களே, தைரியம், அப்படி ஒரு கிரீடம் எல்லாமே இருந்து ஒரு ஜம்முன்னு இருந்துகிட்டு இருந்தவங்க நிறைய ஜாதகத்தை தூக்கிட்டு, அம்மா உடம்பு எப்படி இருக்குங்க மேடம், எனக்கு வரவே இல்லை, வேலை வாய்ப்புன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன், இன்டர்வியூக்கு படியா ஏறி ஏறி இறங்குறேன், என்னன்னே தெரியல, ரொம்ப சலிப்பா பேசக்கூடிய, கொஞ்சம் இறங்கி தன்மையா பணிவா பேசக்கூடிய தன்மைக்கு தள்ளப்பட்டுட்டீங்கன்னு சொல்லலாம். என்னப்பா வச்சு செய்யறாரு கிரகங்கள்லாம், உண்மைதாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்திலையும், சனி பகவான் அஷ்டமத்து சனியாகவும், 11ஆம் இடத்தில் குரு பகவான். நிறைய பேர் கல்யாணம்லாம் ஆச்சு, திருமண பொருத்தம் பார்த்து எடுங்க, கரெக்டாக இருக்கா கட்ட பொருத்தம் பார்த்து எடுங்கலாம் சொல்லிகிட்டே இருக்க வலியுறுத்தி. 11ஆம் இடத்துல இந்த குரு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். நிறைய குருவாக மாறக்கூடிய காலகட்டங்கள் அக்டோபர் 31ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கே வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு வருட தமிழ் வருட பிறப்புங்கிறது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அப்ப டிசம்பர் கடைசிக்கு என்ன வருதுங்க? 5ஆம் தேதி இந்த வருஷம் கடைசிக்கு ராகு கேது உங்களுக்கு நகர்ந்து அந்த பக்கம் போறார், இங்க 6க்கு வரார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அக்டோபருக்கு மேல. அம்மா அவ்வளவு நேரம் நான் காத்திருக்கணுமா? அதுக்கப்புறம் டிசம்பருக்குள்ள ஒரு மேல உங்களுக்கு நிறைய விஷயம். அப்ப பின்யோகம் இந்த ஆண்டுல கடைசிக்கு மேல உங்களுக்கு அற்புதம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். அதுவரையும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள், வீட்டில் அம்மா அப்பா பேச்ச கேளுங்க,
உங்கள் வயதோட்டம் பொறுத்து பெரியவங்கள்ட்ட மரியாதையாக நடங்க. குருகுல கல்வின்னு தெரியுங்களா? அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பழைய கதையெல்லாம் எடுத்து பாருங்கள் நெட்டில் போட்டு. இந்த குருகுலை கை கட்டி வாய் பொத்தி சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா குருவே அப்படின்னு கேட்குற அளவுக்கு பணிவு வேணும். சர்வெண்ட் மாதிரி வேலை செய்யுங்க. அதிகார தோரணையில் அடங்குங்க. எந்த காரியத்திலையும் தடை, தாமரம், தாமதம் தாமதம். இதற்கெல்லாம் சிக்கனம் தேவை. பண விரயம் நிறைய இருக்கும். மேனேஜர்கிட்ட இருந்தோ, ஒர்க் பண்ணுற உத்தியோகக்காரங்கிட்ட இருந்தோ சின்ன சின்ன அவமானம், கெட்ட பேர். சிலருக்கு டைவர்ஸ் கூட போகலாம். திருமண பந்தத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவியில் பிரச்சனைகள், ஏதாவது ஒரு முடக்கத்தை கொடுத்துடணும். ஏன்னா பாவ கிரகங்கள் தொடர்பு அத்தனை பிரச்சனைகளை கொடுக்குது. பகையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கிரகங்கள் என்னவா இருக்குங்க? பகை பெற்றிருக்குது. அப்போ கால பகை அப்படின்லாம் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சில விஷயத்தை கால தாமதமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சிம்மத்துக்கு கடுமையாக இருக்குது. நிறைய எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். பொறுமையாக தான் இருக்கணும். நிறைய சாமி கும்பிடணும். ஒரு சில ராசிகளுக்கு வச்சு செய்யக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் உங்களுடைய தசா புத்தி நல்ல நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தா இந்த பொதுப்படையான பலன்கள் உங்களுக்கு வேலை செய்யாது. கோச்சார கிரகம் உங்களை கஷ்டத்தை கொடுக்காது. நீங்கள் செஞ்ச தான தர்மமோ, புண்ணிய காரியங்களோ, புண்ணிய யாத்திரையுடைய அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகமோ உங்களை காப்பாற்றும். மன தைரியமாக இருக்கலாம். அப்போ கணவன் மனைவியிடையே சுமஞ்ச சஞ்சலப்பு வர்றது, கஷ்டங்களை கொடுக்கறது, உங்கள் வலிமையே குறையக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் உடல் தொந்தரவை கொடுக்கறது, மன ஆரோக்கியத்திலேருந்து தடுமாற்றம், இதெல்லாம் இருக்கும். சிலருக்கு அறுவை சிகிச்சை கூட நடக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்தில் சீன் போடுறது, புதுசாக வண்டி வாங்கி கொடுக்காதீங்க. பசங்களாக இருந்தால் மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம்லாம் கவனமாக நீங்களே தான் பேரண்ட்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்களுடைய வீட்டில், உங்களுடைய உறவுகளில் யார் சிம்மராசியா உடனே இந்த வீடியோவை அனுப்பிச்சுடுங்க. மேடம் சொல்லிட்டாங்க, கரெக்டாக இருக்கா, கவனமாக இருக்கணுமா, பார்த்துக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு. வெற்றிலை மாலை சூட்டி வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபாடு எடுங்க. இந்த சத்யநாராயண பூஜை பெருமாள் வழிபாடு தான் உண்டுங்க. அது உங்களுடைய பண வரவு, பண கஷ்டத்தை நீக்குங்க. பௌர்ணமி அன்னைக்கு ராகவேந்தர் கோயிலையோ அல்லது ஒரு குரு கோயிலையோ அல்லது பெருமாள் கோயிலையோ நடத்துவாங்க. இரவு 7 மணிக்கு மேலே தான் அந்த சந்திரனை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு முறைகள்லாம் முறையாக செஞ்சுட்டே வாங்க. மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.